ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எந்த தப்புமே பண்ணல அப்படின்றத எப்படி ஒரு வழியை நம்ம விஜய் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு, அதுக்கான காலமும் இப்போ தான் வந்திருக்கு. கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதுக்கான முழு உதாரணமே இப்போ நடந்திருக்கு அந்த சம்பவம் தாங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்க, அவரோட மேனேஜர் இருக்காருங்க இல்லையா, அவர் அந்த விஜயை பார்க்க வந்திருக்காரு. வந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்லி மேடமை தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்க, அவங்க தான் நமக்கு கம்பெனி கோட் பண்ண அமௌண்ட் அடுத்த இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை சார், நீங்கள் நினச்சது எல்லாமே தப்பு. அதை பண்ணது அந்த விஷால் தான். நீங்கள் தெரியாமல் மல்லி மேடமை சந்தேகப்பட்டு அவங்கள சந்தேகப்பட்டீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுதுங்க சார். ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். மனுஷங்களோட வார்த்தையில் நெல்லை கொட்டிட்டா அள்ளிட முடியும், ஆனால் சொல்ல கொட்டிட்டு அள்ளிட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட நல்ல வரிகளை நம்மளே தப்பாக எடுத்துக்கிட்டோமே சார். நம்ம அவங்கள தப்பாக பேசினதும் அவங்க கொஞ்சம் கூட அதை மனசில் வச்சுக்காம ரொம்பவே இதுவாக தான் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம தான் அவங்கள வாய்க்கு வந்த மாதிரி திட்டோம். ஆனால் அதை செஞ்சதே அந்த விஷயம் தான் அப்படின்னு சொன்னதும் மனசுக்கு ரொம்ப இறுக்கமாக ஆயிடுது, ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் எல்லாரும் முன்னாடி சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடறாரு நம்ம விஜய். நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், மல்லி எப்போவுமே தப்பு பண்ண மாட்டான், எல்லா விஷயத்துலையுமே நல்ல டெசிஷன் தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா விஷயத்துலையுமே அவளை நம்புறேன், எல்லா இதுலையுமே அவளை நம்பிட்டு தான் இருக்கணும். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், அவளை எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன். முக்கியமாக எம்ப்ளாயிஸ் முன்னாடி அவள் எந்த தப்புமே பண்ணாமல் அன்றைக்கி அமைதியாக கூலி குறுகி வந்தா. அதுக்கு காரணம் என் மேலே இருக்கிற பாசமும் இந்த வீட்டு மேலே இருக்கிற பாசமும் மட்டும்தான். ஆனால் நான் அவளை நம்பவே இல்லை. ஆனால் அவள் என் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா. கோபத்தில் அவள் திட்டுறாதே தவிர ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்டிப்பாக அது நினைச்சிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பயங்கரமாக வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த மல்லிகை பயங்கரமாக மனசு இருக்கிறது. ஐயோ இவர் இப்படி அழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்படி அழுவீங்க தெரிஞ்சுட்டா அந்த உண்மை தெரியாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இப்போ கூட பார்த்தியா நீ பெருந்தன்மையாக தான் பேசுகிறேன், ஆனால் நான் பெருந்தன்மையாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்களுடைய பர்த்டே ஒன்று வரப்போகுது. அதனால் இந்த ராஜேஸ்வரி தொலை தாங்க முடியல. இந்த வருஷம் அவங்க பர்த்டே வேறு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீனை போட்டுன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட நம்ம மல்லி நம்ம 2 பேரும் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி சொல்ல, அது கிஃப்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெண்பா அப்படின்னு சொல்லணும். இல்லை, நம்ம கொடுக்குற கிஃப்ட் டாடா மனசில் ரொம்ப ஆழமாக பதியணும், அது சின்ன கிஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பர்ஸை திறந்து பார்த்தா வெறும் 125 ரூபா தான் இருக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து கடவுளே அமுச்சு வச்ச மாதிரி அவங்க பெரியம்மா வராங்க. வந்தவங்க கிட்ட என்ன மல்லி ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அந்த பெரியம்மா கேட்க, இல்லை பெரியம்மா அவருக்கு பர்த்டே வருது, ஆனால் அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா பர்ஸை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, என்கிட்ட வெறும் 125 ரூபா தான் இருக்குன்னு, அதை வச்சு நான் என்ன கிஃப்ட் பெரியம்மா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ தான் வேணான்னு சொல்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், நான் உங்ககிட்ட போய் பணம் வாங்கி அவருக்கு எப்படி தெரியுமா நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியும், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீ அப்படி வரியா, சரி சரி நீ உன் மூலியை கசக்கி இந்த 125 ரூபாய்க்கு என்ன வருதோ அதையே வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.